எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடிய ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனை நம்ம 3 பார்ட்டா டிவைட் பண்ணலாம். ஜெனரல் ஸ்டடிஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கேட்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த மூணுத்துக்கும் 7 to 8 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். சோ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இப்படிதான் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பார்ட்ல இருந்து 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. சோ அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கக்கூடிய ஜெனரல் ஸ்டடிஸ் பத்தி இந்த வீடியோல டீடைலா நான் சொல்றேன். ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படிங்கும்போது ஒரு 7 சப்ஜெக்ட் நமக்கு வரும். ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இந்த 7 சப்ஜெக்ட் சேர்ந்ததுதான் நமக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த 7 சப்ஜெக்டே வந்து நம்ம 2 பார்ட்டா டிவைட் பண்ணலாம். ஒரு பார்ட் வந்து கம்பல்சரி இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு, ரெண்டாவது இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம் வராமலையும் போகலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கிறது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, நான் ஒரு ஆர்டர் சொல்றேன், அதுபடியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி. சோ இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து கம்பல்சரி நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹிஸ்டரின்னு சொல்லும்போது ஏன்சியன்ட், மெடிவல், மாடர்ன், இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஹிஸ்டரி அப்படின்னு இங்க வரும். சரி, இப்போ இந்த 4 சப்ஜெக்ட் நான் எப்படி படிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ நான் பாலிட்டி ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, பாலிட்டில ஒரு 10 to 12 டாபிக் இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள், சாலின் ஃபீச்சர்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சிட்டிசன்ஷிப் இப்படின்னு ஒரு 10 to 12 டாபிக் இருக்குன்னா, ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம நல்லா டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் PYQs ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சோ இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகலாம். ரெண்டாவது பார்ட்டா இருக்கக்கூடிய இது வந்து கொஸ்டின்ஸ் வரலாம் வராமலையும் போகலாம் அப்படிங்கிறது 3 சப்ஜெக்ட். பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. சோ இதுல வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. இதுல எங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. கொஸ்டின்ஸ் கேட்காம கூட போகலாம். சோ இதுக்கு பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் PYQs மட்டுமே ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வே நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் PYQக்கு எந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, அகைன் கிரண் பப்ளிகேஷனோட ஜெனரல் அவேர்னஸ் புக்ஸையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். சோ ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் படிக்கணும். நான் சொன்ன ஆர்டர்ல பாலிட்டியை முடிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு ஹிஸ்டரியை முடிச்சுட்டு ஜியோகிராஃபி இதுல படிங்க. கான்செப்ட் அண்ட் PYQ இது ரெண்டுத்தையுமே படிங்க. அண்ட் PYQக்கு மட்டும் பாக்குறது பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. சோ இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் ஜெனரல் ஸ்டடிஸ்னு சொல்லுவோம். சோ இதுல இருந்து 7ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். அடுத்த வீடியோல ஸ்டாட்டிக் ஜிகே பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.